بكت عيني بكت عيني بكت عيني على ذنبي وما لاقيت من كربي فيا ذلي ويا خجلي إذا ما قال لي ربي أما استحييت تعصيني ولا تخشى من العتب. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. وقد قال الله تبارك وتعالى وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا إنك أنت السميع العليم ربنا واجعلنا مسلمين لك ومن ذريتنا أمة مسلمة لك وأرنا مناسكنا وتب علينا إنك أنت التواب الرحيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. 3-5 வாரங்களுக்கு முன்னால் யா அல்லாஹ் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக என்று நாங்கள் துஆ செய்து கொண்டிருந்தோம். அல்லாஹும்ம பல்லிக்னா ரமலான், யா அல்லாஹ் ரமலானை அடைவதற்குரிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு அமைத்து தந்திடு என்று துஆ கேட்ட நாங்கள் இப்பொழுது யா அல்லாஹ் ரப்பனா தகப்பல் மின்னா யா ரப்பல் ஆலமீன், இறைவா அந்த ரமலானை எங்களை கொண்டும் பொருந்திக் கொள்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக என்று நாங்கள் துஆ கேட்பதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு இடையில அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ரமலானை அடைவதற்கு பாக்கியத்தை தா என்று கேட்ட எம்மாத்திரமோ சகோதரர்கள் இப்பொழுது அவருடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டு அவர்கள் மன்னரை வாழ்வை ஆலமுல் பர்ஸஹுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ் அவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய பொருத்தம் என்பது தான் வாழ்க்கையில் முக்கியம். மனிதன் யாராகவும் இருக்கலாம், எவராகவும் இருக்கலாம், எப்படிப்பட்ட ஒருவனாகவும் இருக்கலாம், அதல்ல முக்கியம். என்னை கொண்டு அல்லாஹ் பொருந்திக் கொண்டு விட்டானா என்பதுதான் முக்கியம். சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஒவ்வொரு தொழுகையிலையும் அதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம். சூரத்துல் ஃபாத்திஹாவில் நாங்கள் தொழும் பொழுது அல்லாஹ்விடத்தில் கேட்கிறது அதைத்தான். யா அல்லாஹ், உன்னுடைய கோபத்துக்கும் உன்னுடைய சாபத்துக்கும் உன்னுடைய தீனுக்கு மாறாக நடந்த மக்களை விட்டு எங்களை பாதுகாத்து ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், இந்த மக்கள் நடந்து போன பாதையை நீ எங்களுக்கு தந்தருள்வாயாக என்று சொல்லி நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கின்றோம். குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு நபியாக வரும் பொழுது இந்த பூமிக்கு மேல 3 வகையான மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு கூட்டம் இன்டலெக்சுவல்ஸ், அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவை கொடுத்திருந்தான். எந்த அளவுக்கு பெரிய அறிவு என்று சொன்னா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நாள் பிறந்தார்களோ அன்றைக்கு நாள் காலையில, அதே நாள் ஒரு கிறிஸ்தவ ஃபாதர் மிக தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. வைலுன் லிபனி இஸ்ராயீல் லகத் ஹரஜத் நபுவத்து அன்கும் லஃபரஹ்தும் பிஹா யா மஅஷர குரைஷ். அவர் சொன்னார், இன்றைய நாள் எப்படிப்பட்ட ஒரு நாள் என்றால் கடைசி நபி இன்றைக்கு பிறந்துட்டாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அந்த மக்களுக்கு அந்த அளவு ஒரு அறிவை கொடுத்திருந்தான். குர்ஆன் சொல்லுது, யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும். எப்படி ஒரு வாப்பா தந்த மகனை கண்டா இதேந்த மகன் என்று சொல்லி அவர் அடையாளம் கண்டு கொள்வாரோ, அதே போலத்தான் அந்த கிறிஸ்தவ சகோதரர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டா இது நபி என்று சொல்லி அவர்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள். அந்த அளவுக்கு கிறிஸ்டல் கிளியர் நாலேஜ் அவங்கள்ட்ட இருந்துச்சு. இன்னும் ஒரு பக்கத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூதர்களை வச்சிருந்தான். அவர்களுக்கு செல்வம், அண்டைக்கும் செல்வம் இன்றைக்கும் செல்வம். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் ஹஷ்ர்ல எப்படி சொல்றாங்கன்னா, அவங்க நினைச்சு கொண்டிருந்தாங்க எங்களுக்கு ஒன்றுமே நடக்காது. மானிஅத்துஹும் ஹுசூனுஹும், அவர்களுடைய கோட்டைகள், அவர்கள் இருக்கக்கூடிய இடம் அவர்களை பாதுகாக்கும். சஹாபாக்கள் நினைச்சு கொண்டாங்க எங்களால இந்த யூத சமூகத்தை ஒரு நாளும் கீழே போட முடியாது. ஏனென்றால் அவர்கள் இருக்கிற இடம், அவர்கள் இருக்கிற சேஃப்டி ஜோன் வந்துட்டு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனது. இத குர்ஆன் மிக தெளிவாக சூரத்துல் ஹஷ்ர்ல சொல்லுது. وظنوا انهم مانعتهم حصول من الله فاتاهم الله من حيث لم يحتسبوا. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த ரெண்டு கூட்டமும் வாழக்கூடிய இடத்துல தான் ஒரு மூணாவது கூட்டம் வாழுது. அவர்கள் குறைஷிகள், அரபியர்கள். அவர்களுக்கு நாங்க சொல்றது, இன்றைக்கும் சொல்ற விளக்கம் என்று சொன்னால் ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாத மக்கள். அறியாத மக்கள். அவர்களுடைய அறியாமை என்பது ஒரு புறத்தில் எல்லா பக்கத்தாலே அறியாம தந்த சொந்த குழந்தைய குழி தோண்டி புதைக்கிற மக்கள். வைதல் மௌஊதத்து சுஇலத் பிஐயி தன்பின் குத்திலத். சுப்ஹானல்லாஹ். சொந்த புள்ளைய, ஒரு புள்ள பொம்புள புள்ளையாக பிறந்துச்சுன்றதுக்காக வேண்டி அந்த புள்ளைய கொலை செய்யறது இல்ல, உயிரோட புதைச்சிடுறது. ஒருவர் மௌத்தாயிட்டா அவருடைய மனைவிக்கு சொத்து இல்ல, அவருடைய பொம்புள பிள்ளைக்கு சொத்து கொடுக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்கன்னா அவர்களையும் சொத்தாக பிரிச்சு கொள்வாங்க. எனக்கு இந்த மனைவி, உனக்கு இந்த மனைவி, உனக்கு இந்த புள்ள, எனக்கு இந்த புள்ள என்று சொல்லி சொத்தாக பிள்ளைகளையும் பிரிச்சு கொண்ட மக்கள் தான் அந்த ஜாஹிலியா காலத்து மக்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களைத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய சஹாபாக்களாக புறக்கி எடுத்தார். அல்லாஹ் என்ன தெரியுமா ஒரு செய்தி சொல்றான் எல்லாருக்கும், எனக்கும் உங்களுக்கும். உங்களுடைய திறமைகள் எனக்கு தேவையும் இல்லை, உங்களோட திறமைகள் இந்த தீனுக்கு தேவையும் இல்லை. நான் யாரை கொண்டு இந்த வேலையை வாங்க போறேனோ அவர்களை கொண்டு இதை வாங்கிக் கொள்வேன். அதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டி முடிச்சிட்டு, ரெண்டு பேரும் பாப்பா மகனும் காபத்துல்லாவை கட்டி முடிச்சிட்டு கேட்ட துஆவைத்தான் நான் ஆரம்பத்தில் ஓதினேன். وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ரெண்டு பேருமாக சேர்ந்து காபத்துல்லாவை கட்டி அதை முடிச்சதுக்கு பிறகு கேட்ட முதலாவது துஆ என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்துல, ரப்பனா, எங்களுடைய ரப்பே, எங்களுடைய ரப்பே, தகப்பல் மின்னா, எங்களை பொருந்திக் கொள்வாய், இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். நாங்க கேட்கக்கூடிய துஆவும் உனக்கு கேட்குது. என்ன சின்சியரிட்டியோட, என்ன ஃபீலிங்கோட இந்த துஆவை நாங்க கேட்கிறோம் என்று உனக்கு தெரியும். ரப்பனா தகப்பல் மின்னா, எங்களை பொருந்திக் கொள்வாய். அதுக்கு பிறகு அப்படியே அந்த துஆல வருகிறது, வத்துபு அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். அதுல ஷார்ட் கமிங்ஸ் இருக்குது, அதுல ஷார்ட் கமிங்ஸ் இருக்குது. நாங்க நோப பிடிக்கக்குள்ள சின்சியரா தான் பிடிச்சோம், வெரி ஹுஷூஹோட பிடிச்சோம், உள்ளச்சத்தோட இறையச்சத்தோட பிடிச்சோம், ஃபுல் மைண்டோட பிடிச்சோம். ஆனா நாங்க மனிதர்கள், கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கத்தான் செய்யும். வத்துபு அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். எங்களோட ஷார்ட் கமிங்ஸ் எல்லாத்தையும் மறந்து, எல்லாத்தையும் மன்னித்து, எல்லாத்தையும் பொருட்படுத்தாம எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு அருள் செய்வாயாக என்று சொல்லி துஆ கேட்டார்கள். நான் நினைக்கிறேன் நானும் நீங்களும் அதே துஆவைத்தான் இப்பேன் செய்யணும். ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்வாயாக, எங்களோட கியாம பொருந்திக் கொள்வாயாக, எங்களோட சுஹூர பொருந்திக் கொள்வாயாக, எங்களோட இஃப்தார பொருந்திக் கொள்வாயாக, எங்களோட தான தர்மங்களை பொருந்திக் கொள்வாயாக, எங்களோட திலாவத்தை பொருந்திக் கொள்வாயாக, எங்களோட தௌபாவை பொருந்திக் கொள்வாயாக. சுப்ஹானல்லாஹ். இன்னொரு விடயங்கள் இருக்கிறது, நாங்க செஞ்சவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக என்ற துஆவுடன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ரமலான் போய்விட்டது. ஆனா ரமலான் படித்த பாடங்கள் வாழ்க்கையில் நிற்க வேண்டும். ரமலான் போறத்தோட வாழ்க்கையில படிச்ச பாடமும் போய்விட்டால் நாங்க நஷ்டவாளிகள். ரமலான்ல படிச்சோம், மாஷா அல்லாஹ், எனக்கு தஹஜ்ஜத் தொழலாம். ரமலான்ல படிச்சோம், கொஞ்சம் கவனம் செலுத்தினா 5 வக்து தொழுகை ஜமாத்தோட தொழலாம். ரமலான்ல படிச்சோம்,
அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் டைம் மேனேஜ் பண்ணினா எனக்கு குர்ஆன் ஓதலாம். நாங்க ரமலான்ல படிச்சோம், எனக்கு கொஞ்சம் டைம் மேனேஜ் பண்ணினா என்ன டைம் நேரத்தை இந்த குடும்பத்துடைய கழிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமான காட்சி என்னன்னா, பேரண்ட்ஸ், ஃபாதர்ஸ், மதர்ஸ் அவங்களோட குழந்தைகளோட பள்ளிக்கு வராங்க, அவங்களோட பிள்ளைகளை கூட்டி விட்டு வராங்க. கயாமுக்கும் வந்தாங்க மாஷா அல்லாஹ், தராவீஹுக்கும் வந்தாங்க மாஷா அல்லாஹ். நான் கேட்கிறேன், இது ரமலானுடைய மட்டும் இதை ஏன் நிறுத்திக் கொள்ள வேண்டும்? இந்த ரமலானுடைய மட்டும் ஏன் ரமலான்ல மட்டும் இதை செய்ய வேண்டும்? ரமலான் அல்லாத காலத்திலையும் as a friends வாப்பா மகனும் பள்ளிக்கு வரக்கூடாதா? as a friends வாப்பாவும் மகனும் பள்ளிக்கு வரக்கூடாதா? ஒரு ஃப்ரெண்ட்ஸாக உம்மக்கும் மகளுக்கும் பள்ளிக்கு வர முடியாதா? அல்ஹம்துலில்லாஹ், பள்ளி ஓப்பனா தான் இருக்குது. இங்க இந்த பள்ளி ஓப்பன், லேடிஸுக்கு வரலாம். ஜும்மாவை தவிர நாங்க விருப்பம் ஜும்மாவுக்கும் அவங்களுக்கு வரலாம் என்று தான். இடவசதி இல்லாத்தினால ஜும்மாவை தவிர மற்ற எல்லாத்துக்கும் அவங்களுக்கு வரலாம். இங்க இடம் வச்சிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாங்க எப்படி ரமலானுடைய காலத்துல குடும்பத்தோட வந்து இஃப்தார் செய்தோம், குடும்பத்தோட வந்து தராவீஹ் தொழுதோம், குடும்பத்தோட வந்து கியாம்ல பங்கெடுத்தோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இதை கண்டினியூ பண்ணுங்க. அட்லீஸ்ட் கிழமையில ஒரு நாள் சரி எங்க குடும்பத்தோட பேத்து தொழுதுட்டு பள்ளியில இருந்து எங்க பிள்ளைகளுக்கு நெட்வொர்க்ஸ் உருவாக்குவோம். எங்கட பிள்ளைய நெட்வொர்க் வந்து பள்ளியாக இருக்கட்டும். எங்கட ஊர்ல இருக்கிற மஹல்லால இருக்கிற எல்லா யூத்தும் பள்ளியில செட் ஆகணும், பள்ளியில டீக் ஆகணும். நாங்க பள்ளியில பேசணும், ஜோயா இருப்போம். எதனாலும் சீரியஸாக தேவையில்லை, எதனாலும் பயான் தேவையில்லை, எதனாலும் அட்வைஸ் தேவையில்லை. லெட் டுகெதர், நாங்க எல்லாரும் ஒன்று சேருவோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இதை பத்தி கொஞ்சம் யோசிங்க. பேரண்ட்ஸ், எங்கட பிள்ளைகளுடைய நெட்வொர்க்கிங், எங்கட பிள்ளைகளுடைய கெதரிங், இது பள்ளி பேஸ் பண்ணி இருக்கணும். பள்ளி ஃப்ரெண்ட்ஸ் எங்கட பிள்ளைகளுக்கு தேவை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. ஷார்ட்டா செல்வதாக இருந்தா, ரமலான் எங்களை விட்டு போகட்டும், அல்ஹம்துலில்லாஹ். அது மீண்டும் வரும். எங்களுக்கு அல்லாஹ் ஆயுதையும் எடுத்து வைப்பான் இன்ஷா அல்லாஹ். ஆனா ரமலானில் படித்த பாடம், ரமலானில் கற்றுக்கொண்ட பிடியங்கள் வாழ்க்கையில் தேங்கி நிற்க வேண்டும், வாழ்க்கையில் அப்படியே இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்கு எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எங்களுடைய ரமலானை அழகுபடுத்துவதில் பெரிய ஒரு பங்கு இருக்கிறது உலமாக்களுக்கு, பெரிய ஒரு பங்கு இருக்கிறது உலமாக்களுக்கு. எங்கட கலாச்சாரத்தில், எங்கட பழக்க வழக்கத்துல உலமாக்களை ஒதுக்கி வைத்து விட்டு எங்களால் எதையுமே செய்ய முடியாது. எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அதை அழகாக செய்வதற்கு, முறையாக செய்வதற்கு நாங்கள் பழக்கப்பட்டிருப்பது உலமாக்களுடைய தலைமைத்துவம். வீட்டில குழந்தைகள் வைத்தாலும் சரி, பேர் வைப்பதாக இருந்தாலும் சரி, வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி, ஜனாசாவுடைய வீடாக இருந்தாலும் சரி, குழந்தைகளுக்கு குர்ஆன் ஓதி கொடுப்பதாக இருந்தாலும் சரி, பள்ளி வாசலுக்கு வந்து தொழுகை நடத்துவதாக இருந்தாலும் சரி, மிம்பர் மேடைகளாக இருந்தாலும் சரி. நான் சொல்ல இல்ல, மிம்பர்ல உலமாக்கள் மட்டும், மதரசாவில் 8 வருஷம் 10 வருஷம் ஓதிட்டு வந்த உலமாக்கள் மட்டும்தான் மிம்பரை பாவிச்சோம் நான் சொல்ல வரவும் இல்லை. யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தீனுடைய கல்விய, தீனையும் மார்க்கத்தையும் அதாவது ரிலவெண்டாக பேசக்கூடிய அபிலிட்டி இருக்குதோ அவர்களுக்கு குத்பா ஓதலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நாங்க இந்த பழக்கத்தை உருவாக்கி இருக்கின்றோம். உலமாக்கள் தான் இதை செய்வாங்க, உலமாக்கள் தான் இதை லீட் பண்ணுவாங்க என்று சொல்லி நான் சொல்றேன். உலமாக்கள் எல்லாத்திலையும் லீடராக வச்சது போல நாங்க அவர்களை கவனித்துக் கொள்வது. அதுக்காக வேண்டி நான் சொல்ல சதகா கொடுப்பதை பத்தியோ ஹதியா கொடுப்பதை பத்தியோ நான் பேச வரல. அதையும் கொடுங்கோ, ஒவ்வொருத்தரும் யோசிங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு ஆலிம கண்ணியப்படுத்துவோமே, அவருடைய தேவையை பூர்த்தி செஞ்சு கொடுப்போமே, அவருடைய வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போமே அவர் எப்படி வாழ்றாரு. உலமாக்கள் யாரு தெரியுமா? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அவர்களை பத்தி ஒரு கூட்டத்தை பத்தி சொல்றான். யஅரிஃபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மினத் தஅஃஃபுஃப். அவருடைய வெளி தோட்டத்தை நீங்க பார்த்தா இவர் ஜகாத் வாங்குறதுக்கு எலிஜிபிள் இல்ல. நல்லா ட்ரெஸ் பண்ணி இருக்கிறாரு, அவர் கட்டியில வச்ச பாருங்க, கையில நல்ல ஒரு வச்சோண்டு கட்டி இருக்கிறாரு, அவருடைய ஷேப்ல உள்ள பெண்ணை பாருங்க, அவர் நல்லா இருக்கிறாரு, அவர் ஜகாத் வாங்க என்டைட்டில் இல்ல, எலிஜிபிள் ஆனவர் அல்ல என்று சொல்லி அவர் போட்டிருக்கிற ஃபுட்வேரையும் இதையும் பார்த்து நீங்க ஜட்ஜ் பண்ண வானம். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவர்கள் சுய மரியாதைய, செல்ஃப் ரெஸ்பெக்ட் எந்த அளவுக்கு பார்ப்பாங்கன்னா, எந்த கஷ்டம் என்னோட இருக்கட்டும், ஆனா சமூகத்துல நான் செல்ஃப் ரெஸ்பெக்டோட வாழ போறேன், மக்கள் என்ன பார்த்தா விளங்கோணும், நான் ஒரு பிச்சைக்காரன் அல்ல, நான் ஹதியா கேட்கிறாள் அல்ல,
நான் செல்ஃப் ரெஸ்பெக்டா வாழ்றவன். ஆனா நீங்க என் வீட்டுக்கு வாங்கோ, நான் என் வீட்டை உங்களுக்கு காட்டுறேன். கண்ணியமாக சொல்றேன், குறைஞ்சபட்சம் உலமாக்களுடைய வீட்டுக்கு போயிட்டு பாருங்க. அதுக்கு பேராடிச்சு கொண்டு போகவானும், பெனர் போட்டு போகவானும் யாரும். நீங்க தனிய போயிட்டு அவர் எங்க வாழ்றாரு, அது அவர் தானே இந்த ஜனாசாவை வந்து லீட் பண்ண போறாரு. இன்ஷா அல்லாஹ் அவர் தானே வந்து என் பிள்ளைக்கு குர்ஆன் ஓதி கொடுத்தாரு. என் உம்மா அல்லாஹ் அந்த தாய்க்கு ரஹ்மத்து செய்வானாக, எனக்கு அந்த பலகை எழுதி தந்ததும் குர்ஆன் ஓதி தாரத்துக்கும் என்ன கூட்டிக் கொண்டு போனது ஒரு ஆலிம்கிட்ட தானே. என்ற பேர பிள்ளைக்கு அதைத்தானே நான் செய்ய போறேன், செய்து கொண்டிருக்கிறேன். ஏன் அந்த ஆலிம நான் கண்ணியமாக பார்க்க கூடாது? அவருக்கு நான் அந்த ஏற்பாடு செய்யக்கூடாது? மிக அன்பாக சொல்றேன், பெரிய ஆறுவாரம் இல்லாம யாருக்கும் தெரியாம வலது கையால கொடுத்த இடது கைக்கு மறைக்கிறது போல நீங்க தனிய பேத்து அந்த ஹஸரத்ல ஊட்ட கொஞ்சம் பாருங்க, அவருடைய லைஃப கொஞ்சம் பாருங்க, அவர் எப்படி வாழ்றாரு. நான் உங்களுக்கு நீங்க இந்த பேத்து பார்த்துட்டு வந்தா நீங்க எனக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் சொல்லுவீங்க. ஏன்னா அவங்களோட நிலைமை அப்படிப்பட்ட நிலைமை. அது அந்த நிலைமை இருக்கக்கூடாது, ஆனா அப்படி நடந்துட்டுது. அதனால மிக அன்பாக சொல்றேன், இது ஒரு சகன் பிடிக்கிறது, சதக்கா கொடுக்கிறது, பள்ளியில நோம்பு ஹதியா கொடுக்கிறது, இந்த கன்செப்ட் அல்ல இது. இது சொல்ற தனிப்பட்ட முறையில அவர்களுடைய வீட்டுக்கு போய் அவர்களை விசிட் பண்ணி என்ன பிரச்சனை இருக்குது, எப்படி போகுது வாழ்வாதாரம். என்ற ஆசை என்ன தெரியுமா? இந்த நாட்டில் இருக்கிற 3500 பள்ளிவாசலுடைய இமாம்களும் அவங்க ஒரே வாயில சொல்லணும், நாங்க சம்பளம் இல்லாம ஒர்க் பண்ண போறோம், எங்களுக்கு சம்பளம் வேணும். சூரா யாசீன் அதைத்தான் சொல்றோம் நாங்க. وَجَاءَ رَجُلٌ مِّنْ أَقْصَى الْمَدِينَةِ يَسْعَىٰ مَنْ لَا يَسْأَلُكُمْ أَجْرًا. எங்களுக்கு கூலி வானம், எங்களுக்கு சம்பளம் வானம், நாங்க ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய லைவ்லிஹுட்க்கு அல்லாஹ் எங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு தந்திருக்கிறார். we are not a dependent, நாங்க இதுல டிபெண்டன்ட் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய உலமாக்கள் அப்படி ஆக்கி வைப்பானாக. நான் அன்பாக சொல்றேன், இங்க இருக்கிற எல்லாருக்கும் உலமாக்களுடைய பொருளாதார விஷயத்துல கவனம் செலுத்துவோம். அவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும், அதுக்காக வேண்டி உலமாக்களை மட்டும் நான் குறிப்பிட இல்லை. யாருக்கு தேவை இருக்குது குடும்பத்துல, குடும்பத்துல சம்டைம் அவங்களோட ஓன் சிஸ்டர், அவங்களோட ஓன் பிரதர் கடனாளியாக இருப்பாரு. நீங்க மாஷா அல்லாஹ் காபத்துல்லாஹ் சுத்தி கொண்டிருப்பீங்க, தெரியாதனத்துல அறியாதனத்துல. அவர்கிட்ட கேட்டாரே, உம்ராவுக்கு இவ்வளவோ பெரிய ஒரு தொகை பணத்தை செலவழிக்கிறாய்த்தானே, நீ போய்த்து காபத்துல்லாவை சுத்தி கொண்டிருந்தா உன்னோட சிஸ்டமுடைய கண்ணை கொடுக்கலாம்னு கேட்டா அவர் சொல்ற பதில் என்ன தெரியுமா? இல்ல, நான் அங்க போய்த்து துவா கேட்பேன். உங்களோட துவா இல்ல இப்ப முக்கியம், உங்களோட உதவி தான் முக்கியம். இப்ப நீங்க உதவி செஞ்சுட்டு துவா கேளுங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் கண்ணியமா வைப்பான், அந்த சிஸ்டரையும் கண்ணியமா வைப்பான். நான் இரக்கமாக சொல்றேன், யாரையும் கோபித்துக் கொள்றதுக்கு சொல்லல. எது முந்தி செய்யணும் அதை முந்தி செய்யணும். ஒன்று, உலமாக்களை கவனிச்சுக்கோங்க. ரெண்டாவது சொல்லக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இன்னைக்கு சொசைட்டியில் இருக்கிற ஆக பெரிய ஒரு பாவம் என்ன தெரியுமா? நாங்க எல்லாரும் எல்லாருடைய நல்லம். we are very close, we have so many friends, we can spend all night alhamdulillah, but எங்களுக்கு இருக்கிற இன்றைக்கு இருக்கிற சொசைட்டிக்கு இருக்கிற biggest problem, our relationship with our relations is very weak. நானோட வீட்டுல போயிட்டு மிச்ச நேரம் உட்காரையிலா, தம்பி வீட்டுல போயிட்டு மிச்ச நேரம் உட்காரையிலா, குடும்பத்தோட வெறி. அது ஏதோ ஒரு உப்பு போடுறது போல, உப்பு போடுறது போல சாப்பாட்டுக்கு கொஞ்சமா போட்டுக்கொள்வோம், மிச்சம் தேவையில்லை. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கை அப்படி அல்ல. குடும்பம் என்பதுதான் முக்கியம். எதிரிமா காரணம், இந்த உலகத்துக்கு வரக்குள்ள ஒன்றுமே இருக்கல்ல, ரெண்டே ரெண்டு தான் இருந்துச்சு. ஒன்று, அல்லாஹ்வுடைய அடிமையாக பிறந்தோம். ரெண்டாவது, பாப்பக்கு மகனாக பிறந்தோம், உம்மக்கு மகனாக பிறந்தோம், பிரதர்ஸுக்கு ஒரு பிரதராக பிறந்தோம், சிஸ்டருக்கு ஒரு சிஸ்டராக வந்தேன். அவ்வளவுதான். அதுக்கு பிறகுதான் எல்லாம். The first day one, குறைஞ்சபட்சம் நான் பிறந்த அன்று என்னுடைய வருகையை நினைச்சு யாரெல்லாம் சந்தோஷப்பட்டாங்களோ அவங்களோடையாவது சேர்ந்திருப்போமா? நான் பிறந்த அன்று என் மாப்பு எவ்வளவு சந்தோஷம் இருந்திருப்பாரு. மாஷா அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் ஒரு கண் குளிர்ச்சியை தந்திருக்கிறான். உம்மா அந்த லேபர் பெயின் எல்லாத்துக்கு மத்தியிலையும் புள்ளையோட அழுக சத்தம் கேட்டதுமே அவட பிரஸ்ட் ஓபன் பண்ணி அந்த புள்ளைய அந்த ரத்தத்தோட, எப்படிப்பட்ட காட்சி! என்ற ரத்தம் படட்டுமே இல்ல,
என் பிரஸ்ட் ஊத்தையாகட்டும் பிரச்சனை இல்லை, என் புள்ளைக்கு அளப்படாது, என் பேனாக இருக்கட்டும், என் லேபர் பேனை நான் பொறுத்துக் கொள்றேன், அதற்கு பிரச்சனை கிடையாது, என் புள்ள அழக்கூடாது என்று சொல்லி முதல் நாள் அணைச்ச உம்மா ஃபர்ஸ்ட் டே அந்த தாய்க்கு என்ன செய்யலாம் எங்களால? ஸ்கூலுக்கு போற சிஸ்டர், என்னோட சின்ன சிஸ்டர், எல்டர் சிஸ்டர், உங்களுக்கு எல்டராக இருக்கு, நான் பிறந்தாண்டு அவர் கிரேட் 1ல படிக்கிறா, கிரேட் 2ல படிக்கிறா, அவ ஸ்கூல்ல போய் அவட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்றா, we got a baby brother for us. அந்த ஸ்கூல்ல போய் அவ ஹாப்பியாக நான் பிறந்தத்தையும் நீங்க பிறந்தத்தையும் சொன்ன சிஸ்டர் பாருங்க சிஸ்டர். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அந்த குடும்ப உறவை பேணுவோம், அந்த குடும்ப உறவை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், அந்த குடும்ப உறவை கண்ணியப்படுத்துவோம். வெரி சாரி, இந்த ஆயத்து கொஞ்சம் ஹார்ட், இந்த ஆயத்து கொஞ்சம் ஹார்ட் அண்ட் ஹாஷ். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? என்ன மன்னிச்சுக்கோங்க ப்ளீஸ், இது குர்ஆன். அல்லாஹ் சொல்றான், ஜவாபாப்பா, நான் யாரெல்லாம் சேர்ந்து வாழுன்னு சொன்னேனோ அதுக்கு மேல போய்த்து நீ அவரை கட் பண்ணி வாழ்ந்தா உனக்கு சாபம் உண்டாகும். இதை நான் ரிப்பீட் பண்ண விரும்பல. வல்லதீன யக்தஊன மா அமர அல்லாஹு பிஹி அன் யூஸல் வயுஃஸிதூன ஃபில் அர்த் உலாயிக லஹுமுல் லஅனா. நாங்க இங்க லானத்து செய்றது இஸ்ரேல்காரர்களுக்கு, அங்க அத்துமீறி முஸ்லிம்களுக்கு துரோகம் செய்றவங்களுக்கு நாங்க பதுவா செய்றோம். ஆனா அல்லாஹ் பதுவா செய்ற யார தெரியுமா? நானவோடைய கோபம், தம்பியோடைய கோபம், தாத்தாவோடைய கோபம், பாப்பாவோடைய கோபம், குடும்பத்துல சந்தோஷம் இல்ல, உனக்கு நாசம் உண்டாகட்டும். மிக அன்பா சொல்றேன், ரமலான் எங்களோட இருக்குது, ரமலான் இன்னும் போகல, பெருநாளையும் கொண்டாடி இருக்கின்றோம். ஒரு நீயத்து வைங்கோ, ஏந்த ஈகோவை நான் அனுப்பிட்டேன், எனக்கு ஈகோ வானம், எனக்கு ஈகோ வானம், எனக்கு குர்ஆன் தான் வேணும், எனக்கு அல்லாஹ்வுடைய தீன் தான் வேணும். நான் என் குடும்பத்தில் யாரோடவே கோபம் இல்லை, எல்லாரோடைய முஹப்பத்து, எல்லாரோடைய அன்போ. நான் அன்பாக சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன், எனக்கும் சொல்றேன். பெருநாள் அன்றைக்கு நாங்கள் எல்லாரும் கட்டிப்பிடிச்சு முஆனகா செய்வோம் தானே, அந்த முசாபஹாவையும் அந்த முஆனகாவையும் சின்சியரான முஆனகா, சின்சியரான முசாபஹாவாக அந்த முசாபஹாவா செய்ங்கோ. வெறுமனே கட்டிப்பிடிச்சோம், அணைச்சோம், தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் என்று சொல்லி போட்டு அங்கல போயிட்டு அதே இதை கண்டினியூ பண்ணினா இங்க செஞ்ச முசாபஹாக்கு பேரு நயவஞ்சகத்தனமான முசாபஹா. அந்த முசாபஹாவுக்கு எந்த நன்மையும் கிடைக்க மாட்டாது. மிக இரக்கமாக சொல்றேன், இந்த விடயத்தையும் கவனத்தில் கொள்ளுங்கோ, இந்த விடயத்தையும் கவனத்தில் இடுங்கோ. அடுத்ததுதான் பெருநாளுடைய தினம் நல்ல ஒரு நாளாக இருக்கட்டும், ஹைறுகள் நிறைந்த நாளாக இருக்கட்டும். அந்த நாளையும் கொண்டாடுவோம். சதக்கத்துல் ஃபித்ராவை கொடுத்து விடுங்கள். பெருநாளுடைய கொள்கைக்கு முன்னால உலமாக்களை அணுகி அதனுடைய மார்க்க சட்ட திட்டங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். வீட்டில் இருந்திருப்பாங்க நோவு பிடிக்க இயலாத வயசாளிகள், தாய்மார்கள், பாலூட்டக்கூடிய தாய், பிரசவத்தில் இருக்கக்கூடிய தாய், அதாவது மாதவிடாய் வந்து கொண்டு இப்படியான தாய்மார்கள் வீடுகள் இருப்பாங்க. அவர்களுடைய ஜகாத்துல் ஃபித்ரா, அவர்களுடைய ஃபிதியா எப்படி கொடுக்கப்பட வேண்டும் என்ற மசாலாக்களை, சட்டங்களை உலமாக்கள் அணுகி உலமாக்கள் மூலமாக கேட்டு அதை சரியாக கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். இதே நேரத்தில் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த நாளையில நாங்க அல்லாஹ்வுக்கு ரொம்ப சுக்ர் செய்யணும். தெரியுமா, இந்த நாட்டில் அல்ஹம்துலில்லாஹ் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு அசம்பாவிதமும் பதிவு செய்யப்படாத ஒரு சந்தோஷமான ரமலானாக இலங்கை திருநாட்டு மக்களுக்கு இந்த நோன்பு இருக்கிறது என்பது ஒரு சந்தோஷமான செய்தி. கடந்த காலங்களில் ஒப்பிடும் பொழுது பாதுகாப்பு துறையாக இருக்கலாம், நாட்டினுடைய நிர்வாகத்துறையாக இருக்கலாம், நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்களாக இருக்கலாம், அனைவருமாக சேர்ந்து இந்த ரமலான கொண்டாடினார்கள். இந்த ரமலான கொண்டாடுவதற்கு அனைவருடைய பங்களிப்பும் இதுல இருந்துச்சு என்றது. இது ஒரு சந்தோஷமான செய்தி. எனவே இந்த நாட்டுக்கும் துஆ கேட்க நாங்க கடமைப்பட்டிருக்கின்றோம் என்று அவங்களுக்கு தெரியும். நாங்க பள்ளியில தராவீஹ் தொழுதோம், நாங்க பள்ளியில கியாமுல் லைல் தொழுதோம். மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள் பள்ளிக்கு வெளியே காவல் காத்துக் கொண்டிருந்தாங்க. அவர்களையும் எங்களது துஆவில் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுக்காக விழித்திருந்தார்கள், எங்களுக்காக வேண்டி பணி செய்தார்கள், எங்களுக்காக வேண்டி அனைத்தையும் ஒழுங்கு செய்திருந்தார்கள். அவர்களையும் நாங்கள் நன்றி உணர்வுடன் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நன்றியுடன் ஞாபகப்படுத்தினார்கள். ஏண்டா மக்காவிலிருந்து மைக்ரேட் ஆகி மதீனாவுக்கு போகக்குள்ள உதவியாக இருந்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறக்க இல்ல. அவர் முஷ்ரிக்காகத்தான் இருந்தார், அவர் காபிராகத்தான் இருந்தார். நீங்க அவர் காபிர் என்று நினைக்க வேணாம். அல்லாஹ் எங்கட இந்த டீலிங்ஸ், எங்கட இந்த குடுக்க இந்த அவரை அப்ரிஷியேட் பண்ற அப்ரிசியேஷன் அவருக்கு ஹிதாயத்தாகவும் இருக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதையும் அவர்களுக்கு கொடுத்தருள்வானாக. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ரமலானை வழி அனுப்பி வைப்போம்.
சந்தோஷமாக வழி அனுப்புவோம். வாழ்க்கையில் சந்தித்த அழகான ரமதான், நிறைவான ரமதான், அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டிய ரமதான். அஸ்ஸலாமு அலைக்க யா ஷஹ்ர ரமதான், அஸ்ஸலாமு அலைக்க யா ஷஹ்ரல் குர்ஆன், அஸ்ஸலாமு அலைக்க யா ஷஹ்ரத் தராவீஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ஷஹ்ரல் மஸாபீஹ். நுவத்திஉக வநஹ்னு முஸ்தாகூன இலைக், நுவத்திஉக வநஹ்னு முஸ்தாகூன இலைக். நஹாருக ஸதகத்துன் வஸியாம், نهارك صدقة وصيام وليلك قراءة وقيام. وبالله يا شهرنا، وبالله يا شهرنا لا تشتكي إلى الله أوزارنا. اللهم بلغنا رمضان، اللهم بلغنا رمضان أعواما عديدة وأزمنة مديدة برحمتك يا أرحم الراحمين. يا الله நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பொருந்திக் கொள்வாயாக. எங்களுடைய பெற்றோருடைய கபறுகளை பிரகாசமாக்கி வைப்பாயாக. யார் யாருடைய பெற்றோர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் சரீர சுகத்தையும் நசீபாக்குவாயாக. எங்களை பொருந்திக் கொள்வாயாக. எங்களை ஒதுக்கி விடாதே அல்லாஹ். உனக்கு நாங்க தேவையில்லை அல்லாஹ், எங்களுக்கு நீ தேவையா அல்லாஹ். உன்னுடைய தீனுக்கு நாங்க தேவையில்லை அல்லாஹ், உன்னுடைய தீன் எனக்கு தேவையா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்தருள்வாயாக. எங்களுடைய குடும்பத்தை பொருந்திக் கொள்வாயாக, பிள்ளைகளை பொருந்திக் கொள்வாயாக, பிள்ளைகளை பொருந்திக் கொள்வாயாக. இந்த சமூகத்துடைய வாலிபர்களை பொருந்திக் கொள்வாயாக, வாலிப சகோதரர்களை பொருந்திக் கொள்வாயாக, வாலிப சகோதரர்களை பொருந்திக் கொள்வாயாக. அவர்களுக்கு இந்த பள்ளியை சொந்த இடமாக ஆக்கிடுவாங்க அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளுக்கு நீயே போதுவானவன் யா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பட வைத்து பாதுகாத்தவனே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை மீண்ட வயிற்றுல வச்சு பாதுகாத்தவனே, இந்த சூழல்ல வச்சு எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்தருள்வாயாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்து நல்ல மக்களாக வாழ வைத்து உன்னை சந்திக்கக்கூடிய நாள் நல்ல நாளாக இருக்க நம் அனைவருக்கும் துணை புரிவாயாக யா அல்லாஹ். எங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்த கடைசி ரமதானாக இந்த ரமதான் ஆக்கிடாதே அல்லாஹ். வாழ்க்கையில சந்தித்த கடைசி ரமதானாக இந்த ரமதான் ஆக்கிடாதே அல்லாஹ். இன்னும் பல ரமதான்களை சந்திக்க வேண்டும் யா அல்லாஹ். இதைவிடவும் நல்ல ரமதானை சந்திக்க வேண்டும் யா அல்லாஹ். இதைவிடவும் ஆரோக்கியமான நிலையை சந்திக்க வேண்டும் யா அல்லாஹ். அதற்குரிய சந்தர்ப்பத்தை சூழலை அமைத்து தருவாயாக யா அல்லாஹ். உலகத்தில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, பலஸ்தீனகத்திலே யா அல்லாஹ், காசாவிலே யா அல்லாஹ், சிரியாவிலே யா அல்லாஹ், எங்களுடைய சகோதரர்கள் யா அல்லாஹ், கலிமா சொன்னவர்கள் யா அல்லாஹ், உன்னை ரப்பாக ஏற்றுக்கொண்டவர்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ் உலகத்தில் மனிதர்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகிறார்கள் யா அல்லாஹ், அனைவருக்கும் விமோசனத்தை நசீபாக்குவாக யா அல்லாஹ். சகோதரத்துவத்தை வாழ வைப்பாயாக, மனிதநேயத்தை வாழ வைப்பாயாக. நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ். அனைவருடைய துஆக்களையும் கபூல் செய்வாயாக. எங்களுடைய உலமாக்களை பொருந்திக் கொள்வாயாக, தனவந்தர்களை பொருந்திக் கொள்வாயாக, கொடை கொடுத்த மக்களை பொருந்திக் கொள்வாயாக, ஏற்பாடுகள் செய்த மக்களை பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ். இந்த பள்ளிவாசலுடைய ஊழியர்களை பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ். ஊழியர்களை பொருந்திக் கொள்வாக யா அல்லாஹ். நல்ல மக்கள் யா அல்லாஹ், அவர்கள் செய்த பணிகள் எம்மாத்திரமோ யா அல்லாஹ். எங்களால் கூலி கொடுக்க முடியாது யா அல்லாஹ். நிர்வாகிகளாக இருக்கலாம், அனைவரையும் கபூல் செய்வாயாக. அனைவருக்கும் நீயே கூலி கொடுப்பாயாக. எங்களது வாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.